நாடு முழுவதும் ரமலான் பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாடு முழுவதும் ரமலான் பெருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சூளைமேடு கிளை சார்பாக சூளைமேடு கில்நகர் பார்க் மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தென்சென்னை மாவட்ட தலைவர் சாதிக் அலி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் ரமலான் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். ரமலான் பெருநாள் என்பது மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஒரு புனித நாளாகும். இல்லாதவர்களுக்கு இயன்றவரை நாம் உதவி செய்திட வேண்டும். நபிகள் நாயகத்தின் நற்பண்புகளையும் புனிதத்தையும் பாதுகாக்கப்படுகின்ற நாள் இந்த ரமலான் பெருநாளாகும். இந்த நாளில் ஜாதி, மதம், மொழி, இனம் வேறுபாடின்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என தெரிவித்தனர். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சூளைமேடு கிளையின் சார்பாக இன்றைய தினம் பெருநாள் தொழுகையை இந்த கில்நகர் பார்க்கில் வைத்து நம்ம நடத்தியிருக்கிறோம். இறைவனுடைய அருளால் இந்த ஈகை திருநாள் என்பது ஏழைகளுக்கும் பசியார உணவை கொடுத்து சந்தோஷமான முறையில் நம்ம பெருநாள் கொண்டாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஈகை திருநாள் என்பது ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று இறைவனுக்காக அஞ்சி பல நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு இந்த பெருநாள் தொழுகை சிறப்பான முறையில் இந்த பகுதியில் நம்ம நடத்தியிருக்கிறோம். மக்களுக்கு மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடக்கூடியது தான். பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அதிகமாக வலியுறுத்தி இருக்குது. அந்த அடிப்படையில் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து பல நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சிறப்பான முறையில் பெருநாளுடைய தொழுகையை தொழுதிருக்கிறோம். ஏனைய மக்களுக்கும் அமைதியும் சாந்தத்தையும் நாங்கள் இறைவனிடத்தில் அதிகமாக வேண்டியிருக்கிறோம். எனவே எல்லா மக்களும் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை பிரார்த்தித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கராத்தே செல்வம், 109வது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நிர்வாகிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர்.